ஸ்ட்ரைக் நண்பர்கள். ரியல் வாரியர் கிவி என்ன சைஸுன்னு, மொரட்டு சைஸு. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நாட்டு விரால் மீன் பிடிக்கிறதுக்காகவே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் பிராண்டோடைய கிவி அப்படிங்கிற ஃப்ராக் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஹூக்கப் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்பூனையும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற ரீல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கிங் பிராண்டோடைய மேக்ஸ்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ரீல் தான் நம்ம யூஸ். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் பண்ண போகிற லொக்கேஷன் பாருங்கள். தண்ணியை விட புல் அதிகமாக இருக்குது. அந்த புல்லோடைய கேப்பில் தான் மீன் நிற்கிது. அந்த புல்லு கேப்பில் இருக்கிற மீனை கரெக்டாக எப்படி ஊக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல ஊக்கப் பண்ண மீனை ராடு உடையாமல் ரீல் டேமேஜ் ஆகாமல் அங்கேருந்து மீன் மிஸ் ஆகாமல் எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ் மவுண்டில் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் இறங்கி மீன் பிடிக்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் நண்பர்களே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோரை தான் நம்ம காஸ்டிங் பண்ண போகிற ஸ்பாட்டு. அதுக்குள்ளே மீன் நிற்கிது. நம்ம காஸ்டிங் பண்ணும் போது உள்ளேருந்து ஏதாவது மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ பாருங்கள், தூண்டி போட்டாச்சு, ஒரு ரூமியாக ரிட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது மீன் வருமா நண்பர்களுக்கு? பின்னாடி பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு ஃபாலோ தெரியுதா? ஒரு மீன் வருது. சார் எடுக்கல. இந்த காஸ்டிங் கண்டிப்பாக எடுக்கும். ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஏறிச்சு, பஃப் பண்ணிடலாம், எல்லாம் மிஸ் ஆயிரும் மீன். இந்த டைம் எடுத்துச்சின்னு நினச்சிங்க தானே? முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். தப்புன்னு போடு அடிச்சிருச்சு. ஸ்ட்ரைக் நண்பர்கள். இந்த மாரி புல் அதிகமாக இருக்கிற இடத்துல மீனை கொண்டு வரும்போது ராடை நல்லா மேலே தூக்கி இழுக்கணும். இல்லைனா மீன் புல்லுக்குள்ளே வந்து மிஸ் ஆயிரும், இல்லாட்டி ராடு உடஞ்சிடும் நண்பர்களே. முன்னாடி தான் மாட்டிட்டு இருக்குது, வேற விடாது. லிக்விட் இருக்கு. ஐயோ இங்கே பாருங்க நண்பர்களே, மீன் பைக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, அப்படியே சுருக்கு வச்சுருங்க இழுத்து. அவ்வளோதான். அப்படியே ஒரு சுற்றி அவ்வளோதான். இந்த பையில் அது அதனால் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அதுக்கிட்ட. இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போய் நண்பர்களே, நம்மளுடைய ரெண்டாவது மீன். ஃபஸ்ட்டு மீன் அடிச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். வீடியோ கேப்சர் ஆகலை லைவ் ஸ்டைக்கு. மீடியம்ண்ணா. பையே. ஆமாம், இங்கே வந்துடுறீங்களா? ஓகே. ஃப்ராக் பாருங்கள், நம்ம கிவி ஃப்ராக் தான். ஓகே ப்ரோ. திருப்பி மீன் அப்படி ஏற்றிங்க, இழுத்து விட்டு இங்கே போட்டுருங்க பைய. மாடியோ நம்மளுக்கு மீன் அடித்தது இந்த ஃப்ராகில் தான் நண்பர்களே. ரியல் வாரியர் கிவி. ஃப்ராகில் தண்ணி எறிந்தால் அப்பப்போ தண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா மீன் மிஸ் ஆயிரும் நண்பர்களே. ரியல் வாரியர் கிவியில் ஒரு பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப் ஸ்பேஸு. ரியல் வாரியர் கிவியில் ஒரு பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கோடைய வெட்டு இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா மீன் ஊக்காச்சுன்னா மிஸ் ஆகுங்கிற பயமே உங்களுக்கு இருக்க தேவையில்ல. அவ்வளோதான் பாருங்க. பிரதர் ஒன்று அடிச்சிட்டாரு. சரியாக ஃபைட் பண்ணுது, வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லி.
தூக்கி காட்டுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ கிரிப்பர் பிடிங்கிட்டு போயிட போகுது. தரமான சைஸு. 1 கிலோவுக்கு மேலே வரல ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. அப்படியே பையில போட்டுருங்க, எல்லாம் கொண்டு வாங்க. நம்மளும் அதுக்குள்ளே ஒரு காஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம் ப்ரோ பக்கத்தால் வரத்துக்குள்ளே. ஐயோ அது கொடுங்க. இன்னும் கிரிப்பர்லாம் கலந்துக்குச்சு, விடுங்க. ஃப்ராக் நல்லா ஊக்கப்பில்ல. ஓகே அது பிடிங்க. ரொம்ப சைஸாக பாருங்க. அடி பாருங்க சைஸை, என்ன சைஸுன்னு, மொரட்டு சைஸு. பையில போட்டுருங்க போதும். பொறுமை அவ்வளோ வேகம் போகாதீங்க. அங்கே அந்த கோரை பக்கத்தால் தான் மீனே இருக்குது. அந்த கோரைக்கு பக்கத்தில் ஒரு மீன் நிற்கிது, கண்டிப்பாக அடிக்கிறேன், சொல்லி அடிக்கிறேன். நல்ல சைஸ் ப்ரோ இது. அவசரப்பட்டேன். இல்லை வீடியோ ஆன்லக்குது, அது அண்ணனுக்கு விட்டு வைக்கலான்னு பார்த்தேன். சரியான ஸ்ட்ரைக் நண்பர்களே. ரியல் வாரியர் கிவி முன்ன மிஸ் ஆச்சுல்ல, அதே மீன் தான். நான் அதே இடத்துல இன்னொன்று நிற்கிதுண்ணா. நீங்கள் முன்ன கோரையில் ஏற்றுனீங்கல்ல, அந்த சைடு நிற்கிது. நீங்கள் இங்கே போடுங்க, ஏறும். பொறுமை தான் முக்கியம். ஃப்ராகை நிறுத்துங்க பேசாம. உடனே ஏறுது, கரெக்டாக மீன் நிற்கிற இடத்துல மேலே ஏறுது வந்து. ஆமாம் உள்ளே வந்துடுறீங்களா? நண்பர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு மீனை கீழே போட்டேன், ஜஸ்ட் மிஸ் ஓடி போயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்துடுறீங்களா யோசிக்காம? கிளம்புற டைம் ஆச்சு. என்ன சைஸுங்க. போதும் ரொம்பலாம் ஓப்பன் பண்ணுங்க போதும். இங்கே பாருங்க போட்டுருச்சு கையை. அதுக்கு தான் க்ளவுஸே போட்டுட்டு இருக்கேன், போட்டு காயம். கிரிப்பருக்கு இது போட்டு நீட்டாக போட்டு. அந்த இது கல் உண்டு போச்சு வரும். எது மேலே ஒரு லாக் இருக்கும்ல, அது கல் உண்டு போச்சு, அதனால தான் குடும்பம் போச்சு. ஓகே தண்ணியில் வரைதான் பாருங்க. வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிக்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த இது லாக் பண்ணி விட்டு லைன் வச்சு இங்கேருந்தே போடுங்க. என்ன ப்ரோ இங்கேருந்தே போடுங்க. இங்கே பாருங்க, சும்மா லைட்டாக தான் பிடிச்சேன். எவ்வளோ பெரிய ஊன்னு பாருங்கள். காலையாட்டி ரத்த காவலாம் வருது. ஐயோ அவ்வளோதான்.
ஒரே செகண்டு ராடை மட்டும் பிடிங்க. அண்ணன் பின்னாடி நிற்கிறத பார்க்காம நான் டக்குன்னு காசு பண்ணிட்டேன். அவருடைய ராடில் ஃப்ராக் மாட்டினதுனால ஃபுல்லாக பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க, அவசரப்படக்கூடாது. பிசி ரயிலை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக காஸ்டிங் பண்ணணும், நிதானமாக சுற்றியும் பார்த்து கரெக்டாக காஸ்டிங் பண்ணணும். கொடுங்க, உங்களுக்கு கொடுங்க, உங்களுது ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். பொய் நீர் தானே இது, லாவா ஸ்பின் தான். ராடை வந்து இப்படி ஊனி இப்படி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. எப்பயும் போல தான் அண்ணன் ராடு குறுக்க வந்துருச்சு. எடுத்துருவேன்னு நம்புறேன். எதுவுமே பண்ணாதீங்க, நான் எடுத்துக்கிறேன் நீட்டாக. எதுவுமே பண்ணல, அப்படியே மொத்தமாக அன்ஸ்பூலாக இதாகும்ல, ரவுண்டாக கசன்னு அப்படியே ஸ்பூலை கழட்டி வெளியே அள்ளி விட்டு மொத்தமாக அப்படியே வஜன் ஆகி போச்சு. எது தேவைப்படாது, இதே எடுத்துருவோன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இல்லை அப்படியே விட்டுருங்க, அதை விட்டுருங்க. பிசி ரயில் பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரம்மை மட்டும் தனியாக கழட்டி எடுத்தீங்கன்னா சிக்க எடுக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதை ப்ராப்பராக ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்க எப்படி சிக்காயிருக்குன்னு. சீக்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு நண்பர்களே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜிஸ்டிக்காக காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஜ்ஜு ஏறும்போது வந்து அடிக்குது. நான் முன்ன மீன் அடிக்கும் போதே சொன்னல நண்பர்களே, அந்த இடத்துல ஒரு மீன் நிற்கிதுன்னு, அந்த மீன் தான் இது. கண்டிப்பாக அதை ஊக்க பண்ணுற பாருங்க. நம்ம நண்பர் 2வது மீன் கூட அடிச்சிட்டாரு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. யான் ஐயோ எங்க இருக்கு? பொறுமை எடுத்துருவாங்க. மீன் எல்லாம் புல்லுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. இதுதான் இந்த இடத்தோட பெனிஃபிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துலையே நல்லா அடிக்குது. அண்ணனுடைய கிரிப்பர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம கிரிப்பர் தான் யூஸ் பண்ணணும். சைஸு தான் பிரச்சனை இல்லை. வைப்பர் வாயே திறக்க மாட்டேங்குது. மீன் சரியான ஃபைட் பண்ணுது நண்பர்களே. வீடியோவில் எடுத்து காட்டுறீங்க மீன் மிஸ் ஆயிரும். அதனால தான் நான் கரைக்கு போயிட்டு மீனை காட்டுறேன் உங்களுக்கு. கம்முன்னு ஊக்க பாருங்க எங்கே ஆகிடுது. நானே ஒரே நிமிஷம், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மீனோட வந்து அடிச்சு தரேன். நீங்கள் என்னான்னு காசு பண்ணுற வரைக்கும் அதனால மீன் ஏறிட்டு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இடத்துல ஏறிட்டு இருக்கும். இருங்க இன்னொரு 5 நிமிஷம் இருங்க. 5 நிமிஷம் கழிச்சு போனீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல மீன் ஏறிட்டு இருக்கும். அப்புறம் போய் போட்டிங்கன்னு வைங்க, கரெக்டாக இருக்கும்.
அவ்வளோதான் நண்பர்களே, இதுக்கு மேலே நேரம் சரியில்லை. ஒரு ஃப்ராக் பிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா போய் செடியில் மாட்டுது. கொஞ்சம் பொறுமை 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 பொறுமை. தொடர்ந்து அடி மேலே அடியாக விழுது. நரம்புலாம் பார்த்தீங்கன்னா நக்குது. இதுக்கு மேலே நம்ம கரையேறுறது தான் நல்லது. கரையேறியாச்சு நண்பர்களே. இங்கே பாருங்கள், மீனோட சைஸை மட்டும் பாருங்கள், இங்கே என்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மீனும் சும்மா மான்ஸ்டர் சைஸ் தான். நாட்டு விரால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வளர்கிறதே அபூர்வம். இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ வரை இருக்கும். 1.5 கிலோவுக்கு மேலே தான் எல்லா மீனுமே. சரியான சைஸு. இந்த சைஸ் மீன்லாம் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். நிஜமாலுமே சொல்கிறேன். நாங்களே ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி மீன் அடித்து. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட்டு விரால் மீன் பிடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.